பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. சில மனிதர்களுக்கு வெறும் திடீர் சுவையினங்கள் சில வேளைகளில் சில கமுக்க நகர்வுகளையும் அம்பலப்படுத்திவிடும். இந்த உதாரணத்தை குறிப்பிடுவதற்காக இது ஏதோ கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களில் ஒருவரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவரது கைதுக்கு பின்னர் வந்த திடீர் சுவையின நிலையை மையப்படுத்திய கதையோ அல்லது ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு தலையான சுரேசாலைக்கு அண்மையில் உள்ளே இருக்கும் போது வந்த திடீர் சுயீன நிலையை மையப்படுத்திய கதையோ என நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் கமுக்கமாக நங்கூரமிட்டுள்ள சீன ஆய்வு கப்பலான ஷியான் 6 ஒரு மாலுமிக்கு வந்த திடீர் சுயீனம் அம்பலப்படுத்திய சில கதைகளின் பின்னால் வெறும் புதிய கதை இது. 2023 ஆண்டில் இதே ஷியான் 6 கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றபோது அந்த பயணம் இந்திய பிரியனரை கடுமையாக எரிச்சல் ஊட்டி சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் இப்போது அதே கப்பல் இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடற்பரப்பில் இருக்கிறது. ஆனால் இந்த கப்பல் இலங்கை எல்லைக்குள் நுழைய இதுவரை அனுமதி கோரவும் இல்லை. அவ்வாறு அனுமதியை கோரிக்கொண்டாலும் அதனை தாம் வழங்கப் போவதும் இல்லை என தெரிவித்து அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் டெல்லியை சாந்தப்படுத்த முயல்வதும் தெரிகின்றது. 2024 ஆண்டு முதல் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு அனுர அரசாங்கம் தடை விதித்த நிலையில் இந்த தடை காரணமாக சீன கப்பலுக்கும் இந்த விதி பொருந்தும் என்பதால் இந்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அரசாங்கம் சொல்லிக் கொள்கிறது. இலங்கை கடற்பரப்பு அண்மையில் இந்த மாத ஆரம்பத்தில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஷ் சேனா அமெரிக்க நீர்மூழ்கி களத்தால் மூழ்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை கடற்பரப்பு அனைத்துலக அரங்கில் உற்றுநோக்கலுக்கு உள்ளாகிய நிலையில்தான் இப்போது இலங்கையிலிருந்து 700 கடல் மைல் தூரத்தில் இந்த சீன ஆய்வு கப்பல் கமுக்கமாக நிற்பது வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயம் இதுவரை வெளியே தெரியாமல் இருந்தாலும் இந்த ஆய்வுக்களத்தில் இருந்த மாலுமி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுவையின நிலையால் இந்த விடயம் வெளியே வந்துவிட்டது. உடல் நலம் குன்றிய குறித்த சீன மாலுமியை அவசர சிகிச்சைக்கென உடனடியாகவே அந்த களத்திற்கு அருகில் சென்று மீட்ட ஸ்ரீலங்கா கடற்படை கலங்கள் அவரை முதலில் காலி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன. பின்னர் அவர் அங்கிருந்து கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தற்போது வரை இந்த சீன மாலுமி கொழும்பில் தான் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தற்போதைய எரிசக்தி நெருக்கடி உட்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க அயலில் உள்ள இந்திய பிரியனரை போல தொலைவில் உள்ள சீன தோழர் உடனடியாக உதவிக்கு வரமாட்டார் என்பதால் டெல்லியுடன் சற்று சாய்ந்து கொழும்பு அதிகார மையம் காரியம் பார்க்க தலைப்படுவது தெரிகின்றது. இதன் அடிப்படையில் தான் இவ்வாறான தந்திரோபாய நகர்வுகள் வர தலைப்படுவது தெளிவாகவே தெரிகிறது. நேற்று 2வது மாதத்துக்குள் மத்திய கிழக்கு போர் நுழைந்துவிட்ட நிலையில் இந்த போர் இலங்கை தீவையும் நெருக்கிக் கொள்கின்றது. ஹோர்மூஸ் நீரிணையின் மீதான ஈரானிய பிடி தொடர்ந்தும் இருப்பதால் இந்த பிடி உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உணவு பாதுகாப்பு நெருக்கடியையும் உருவாக்குகின்றது. இது இலங்கை தீவையும் மிக மோசமாக பாதிக்கும் ஒரு நெருக்கடி என உலக பொருளாதார விடயங்களுக்கான ஐரோப்பிய ஆய்வு நிறுவனமான கீழ் இந்த வாரம் ஒரு பாதகமான அறிக்கையை வெளியிட்டமை நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஹோர்மூஸ் நீரிணையால் கிட்டும் அடி தனியே எரிபொருள் சார்ந்த அடி மட்டுமல்லாமல் அது பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு நெருக்கடியுடன் இணைந்து வரும் அடியாக இருக்கின்றது என கீழ் அமைப்பு குறிப்பிட்டதும் அனுரகுமார திசாநாயக்கா எதிர்வரும் காலத்தில், அதாவது எதிர்வரும் வாரங்களில் மாதங்களில் வரக்கூடிய நெருக்கடி நிலைமையை ஊகித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் உடனடியாக ஒரு அபயத்தை கோரியிருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொலைபேசியில் பேசி
அனுரகுமார திசாநாயக்கா டெல்லியிடம் சரணம் இறைஞ்சுதல்களை முன்வைக்க மோடியும் அதற்குரிய அபயத்தை வழங்கியதாக தெரிகின்றது. அந்த அபயங்களின் அடிப்படையில் திருமலை எண்ணெய் குதங்களின் புனரமைப்பை விரிவுபடுத்தி இலங்கை அதிக எரிபொருளை சேமிக்கும் வகையில் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என மோடி இந்திய தரப்பை கூறுவதாக தெரிகின்றது. இவ்வாறான ஒரு அபய நிலையை வழங்க வேண்டும் என, அதாவது திருமலை எண்ணெய் குதங்களின் புனரமைப்பை விரைவுபடுத்தி அதிக எரிபொருளை சேமிக்க வைக்கும் வகையில் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்கா மோடியிடம் கூறிய பின்னர் தான் மோடியின் இந்த நகர்வு வருவதாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் உடனடியாகவே இலங்கையின் எரிபொருளுக்கு அபயத்தை வழங்கிய நரேந்திர மோடி இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தடங்களை நீக்க 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை விடுவிக்குமாறு தனது நாட்டு அதிகாரிகளையும் நிறுவனத்தையும் பணித்ததால் நேற்று அந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளும் இலங்கை தீவை சென்றடைந்தது. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இதற்கும் அப்பால் தான் திருமலை எண்ணெய் குதங்களை புனரமைக்கும் வகையில் இந்திய தரப்பில் மோடியின் சுறுசுறுப்புக்குரிய உத்தரவுகள் வருவதாக தெரிகின்றது. முதல் கட்டமாக திருமலையில் உள்ள 9 எண்ணெய் குளங்களின் புனரமைப்பு பணியை விரைவில் இந்தியாவும் துரிதப்படுத்தும் என தெரிகின்றது. ஒவ்வொரு எண்ணெய் குதத்தையும் புதுப்பிக்க சுமார் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்ட நிலையில் இப்போது இந்த 9 எண்ணெய் குதங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. அதன் பின்னர் படிப்படியாக மிகுதியாக உள்ள 50க்கும் மேற்பட்ட குதங்கள் புனரமைக்கப்படும் என்ற செய்திகளும் வருகின்றன. இந்திய உதவியில் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கென விரைவில் ஒரு சிறப்பு அமைச்சரவை அறிக்கையும் அனுர அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்படும் என தெரிகின்றது. இந்த குதங்கள் புனரமைக்கப்பட்டால் அவற்றின் ஊடாக இலங்கையின் உள்நாட்டு எரிசக்தி விநியோகத்தை இந்திய பிரியனர் உறுதி செய்யக்கூடும். அதேவேளை இந்திய பிரியனர் இந்த உதவிக்காக பிரதி உபகாரங்களை எடுக்காமலும் விடமாட்டார். ஏனென்றால் இந்தியா இந்த குதங்களில் தனது எரிபொருளையும் நிரப்பிக் கொள்ளலாம். அதேபோல திருமலையில் நிரப்பப்படும் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதற்கும் இந்தியாவுக்கு முடியும் வகையில்தான் இந்த உடன்பாடுகள் இரண்டு தரப்புக்கும் இடையில் வந்திருப்பதாக தெரிகிறது. ஆக மொத்தம் திருகோணமலையை ஒரு எரிசக்தி தொழில்துறை மையமாக மாற்றும் திட்டங்கள் ஏற்கனவே போடப்பட்டிருந்தாலும் தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடியுடன் இந்த திட்டங்கள் தீவிரப்பட தலைப்படுகின்றன. ஏனென்றால் இலங்கை எரிபொருள் களஞ்சியத்தில் பலவீனமாக இருப்பதால் எரிபொருள் களஞ்சிய நிலைமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், புனரமைக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு இந்தியாவின் உதவியுடன் திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்கள் புனரமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் தான் இந்த மத்திய கிழக்கு நெருக்கடி இப்போது இந்தோ ஸ்ரீலங்கா எரிசக்தி உறவுகளையும் வேறு வழியின்றி நெருக்கமாக்க வைக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை, அதாவது கொழும்பு அதிகார மையத்தின் பரவணி குணத்தின் அடிப்படையில் 6 கடக்கும் வரை பெரியண்ணன் சின்னத்தம்பி உறவு பாராட்டுவது கடந்த காலங்களிலும் பதிவான ஒரு விடயம். ஆனால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் தனிவடைந்த பின்னர் மீண்டும் அது சீனாவுடன் அதிக நெருக்கத்தை காட்ட தலைப்படும். இப்போதும் அதே மீள் சுழற்சி நிலைமைதான் வருகின்றது. இந்த சக்தி வள நெருக்கடி என்ற ஆட்டை கடப்பதற்கு இப்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு காலத்தில் ஜேவிபி இந்திய எதிர்ப்பை தனது 5 லெசன்ஸ் எனப்படும் 5 கோட்பாடுகளில் முக்கியமான கோட்பாடாக வைத்திருந்த நிலையில், இல்லையென்றால் 2ஆம் கிளர்ச்சி காலத்தில் இந்திய எதிர்ப்புக்காக பல தாக்குதல்களையும் வன்முறைகளையும் பெரும் குரூரங்களையும் இதே ஜேவிபி செய்த நிலையில் இப்போது இதே ஜேவிபி இந்த சக்தி வள நெருக்கடி என்ற ஆட்டை கடப்பதற்காக பெரியண்ணன் சின்னத்தம்பி உறவை பற்றி பிடிக்க முனைகின்றது. இதில் அனுர முக்கியமான ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கின்றார். ஆனால் எதிரணியினரோ இப்போது இலங்கையின் எரிசக்தி முகாமைத்துவத்தில் இந்தியாவிடம் ஸ்ரீலங்கா அடிவணிந்து விட்டதாக ஒரு லாவணியை பாடிக்கொண்டாலும் அந்த அரசாங்கங்களும் கடந்த காலத்தில் இதே போன்ற மீள் சுழற்சிகளை செய்திருந்தார்கள். ஆனால் இப்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம், அதுவும் ஜேவிபியின் பாரம்பரிய இந்திய எதிர்ப்பு கொள்கை எதிர்க்கட்சிகளுக்கும் பகிரங்கமாக தெரிந்த நிலையில் அவர்களே இப்போது இந்தியாவிடம் சரணம் கச்சாமி என செல்வது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அரசியல் ஆதாய துருப்புச்சீட்டாக அவர்களின் வாய்களுக்கு மெல்வதற்கு கிடைத்த அவலாக மாறியிருந்தாலும் இந்த சக்தி வள நெருக்கடியை சமாளிக்க 6 கடக்கும் வரை பெரியண்ணன் சின்னத்தம்பி உறவை அனுர பற்றி பிடிக்க முனைவது பகிரங்கமாகவே தெரிகிறது.